வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹார்ட் டேன்னு போட்டிருந்துச்சு. சரி இந்த டாபிக் எடுக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். எல்லாருமே இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதயம் படபடக்கிறது வந்து உணர்ந்திருப்பீங்க நீங்க. ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த இரட்டை சுடர் பயணத்துல வந்து நீங்க வந்து இந்த ஹார்ட் பீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெவல் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இதய சக்ரா வந்து ரொம்ப சக்தியா வந்து அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ, அந்த ஹார்ட் வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி அதாவது அந்த ஆற்றலை வந்து உங்க ஹார்ட் வந்து தாங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது சாதாரண ஜேர்னி கிடையாது. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஜேர்னி. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இந்த இந்த அறிகுறி தான். சரிங்களா? ஸோ, அந்த ஆற்றலை வந்து நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, அது வந்து படபடன்னு துடிப்பா வந்து மாறும். இது வந்து எப்போ இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு இது வந்து 2 பேத்துக்குமே பொருந்தும். ஆனா மோஸ்ட்லி வந்து ஃபெமினைனுக்கு தான் வந்து ரொம்ப பால்பிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அ ஸோ இவுங்க வந்து இப்போ நீங்க 2 பேரும் வந்து அருகில் இருக்கலாம். இல்ல இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து இந்த ஜேர்னில இருக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும்போது இதெல்லாம் வரும். இது வந்து ஒரு 1 இயர் கிட்ட உங்களுக்கு வந்து நீங்க அப்பப்போ வந்து நீங்க வந்து உணர்ந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ, அப்படி வந்து இது வந்து போயிட்டே இருக்கும். ஆனா இது நின்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல எத்தன வருஷம் ஆனாலும் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்கு வந்து ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பால்பிட்டேஷன்ஸ் படபடப்பு வந்து வரும். இப்ப வந்து நான் சொன்னேன் 2 பேருக்குமே நடக்கும். ஆனா, அந்த தாக்கம் வந்து வந்து யாருக்கு ரொம்ப இருக்கும் அப்டின்னா, பெண்மைக்கு தான் இருக்கும். ஆண் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆணுக்கு வந்து என்ன நடிக்கும்னா, ஒரு டக்குன்னு எமோஷனலா அவங்க வந்து சடனா ஒரு எமோஷனல் மூட்ஸ் சேஞ்ச் ஆகும். இல்ல ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். இல்லன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாப்ல வந்து ஏதோ ஒரு அன்ஈசினஸ்ஸா இருக்கிறாப்ல வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ, ஆனா ஃபெமினைனுக்கு மட்டும் தான் இந்த ஹார்ட் பீட்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். அவங்களுக்கும் இருக்கும். பட் இது வந்து இப்டி வேற விதமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ, ஏன் அப்டி ஃபெமினைனுக்கு மட்டும் இப்டி இருக்குன்னா, இவங்க தான் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ரொம்ப எனர்ஜியா, சென்சிட்டிவா ரொம்ப இருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து கனெக்ஷன வந்து உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப வந்து உணர்ந்து இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் ஏன்னா முக்கியமா இந்த பயணத்தில் வந்து இதயம் தான் சரிங்களா? அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வரும். லவ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வர்றதுனால ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க ஃபெமினைன் வந்து அத வந்து ரொம்ப உணர்ந்து இருப்பாங்க. அவங்க மாஸ்குலின வந்து உள்ள வந்து ரொம்ப லெவல் வந்து உணர்ந்து இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனா டிவைன் மாஸ்குலினுக்கு வந்து அவங்க வந்து சப்டில் பாடிக்குள்ள ஏதாவது வந்து திடீர்னாப்ல ஏதாவது ஒரு நினைவுகள் வர்றது, அமைதி இல்லாம இருக்கிற அதான் மூட் சேஞ்சு, எமோஷனல் ஏதாவது வேற விதமா அவங்களுக்கு வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஆனா 2 பேருக்குமே இந்த வேவ்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? அ ஸோ இது வந்து ஃபெமினைன்க்கு வந்து நெறைய லெவல் வந்து உணர்த்தும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோபமா இருக்கிறீங்க, ஒரு மூட நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பால்பிட்டேஷன்ஸ் வந்து நடக்கும். அ அப்படி நடக்கும்போது, அது என்ன அதாவது முக்கியமா இது லாஸ்ட்ல வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், ஈகோ மைண்ட்ல வந்து நான் வந்து கோபமா இருக்கிறேன். நான் வந்து உன்ன விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா, சோல் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வந்து எவ்ளோ கோபமா இருந்தாலும், இந்த இணைப்பு வந்து உயிரோட தான் இருக்கு. மெயினா வந்து இந்த பால்பிட்டேஷன்ஸ் உங்களுக்கு எத்தன வருடம் கழிச்சுனாலும், எப்ப வந்தாலும், அது எத காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இணைப்பு வந்து இன்னும் உயிரோட தான் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இது வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ, அவங்க வந்து ஈகோ வந்து அந்த நேரத்துல வந்து டிசால்வ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோபம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒண்ணு வெளிப்படுத்துறீங்க. ஈகோனால வெளிப்படுத்துறீங்க. ஆனா, உள்ளுக்குள்ள வந்து சோல் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த ஈகோ வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இது சோல்மேட்ட பார்த்தா வந்து இதே இப்டி ஹார்ட் இது வருமா அப்டின்னா வரும். எல்லாத்தையும் வந்து அதாவது என்னன்னா,
சோல்மேட்ட பார்த்தாலும் வந்து வரும். அதேமாரி ரொம்ப லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப அதாவது சோல்ஸ் ரொம்ப நல்ல கனெக்ஷன். ஏன்னா இது வந்து ஹார்ட்டுங்கிறதே லவ் தான். ஸோ அந்த கனெக்ஷன்ல இருக்கிறவங்க பார்த்தா வரும். ஆனா சோல்மேட் பார்த்து வர்றதுக்கும், ட்வின் ஃப்ளேம பார்த்து வர்றதுக்கும் டிஃபரெண்ட் உண்டு. ஏன் வந்து சோல்மேட்ட வந்து பார்த்து வருது அப்டின்னா, அது வந்து எமோஷனல் எக்ஸைட்மென்ட்னால வந்து இது வந்து நடக்கும். அதேமாரி அவங்கட்ட வந்து அஃபெக்ஷனேட்டிங் ஒரு பாண்ட் இருக்கும். சோல்மேட்ஸ்னாலே என்ன அர்த்தம்னா பாண்ட் இருக்கும் அவங்கட்ட. அது வந்து அஃபெக்ஷனா தான் மெயினா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அஃபெக்ஷன் பாண்ட்ஸ்னாலயும், எமோஷனலா எக்ஸைட்மென்ட் நடக்கிறதுனாலயும் இந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் வந்து சோல்மேட்ஸ பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு நடக்கும். ஆனால் ட்வின் ஃப்ளேம்ல மட்டும் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குண்டலினி வந்து ஒரு வித ஆற்றல் எடுக்கிறதுக்காண்டியும், சக்ரா வந்து அதாவது அந்த ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகுறதுக்காண்டியும் தான் வந்து இந்த பால்பிட்டேஷன்ஸ் இருக்குமே ஒழிஞ்சு, இந்த மாதிரி எமோஷனல் எக்ஸைட்மென்ட்டோ, இல்ல வந்து அஃபெக்ஷனேட் பாண்ட்ஸோ வந்து அது இருக்காது. இது வந்து ஒரு ஆன்மீகத்தின் ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. ஆன்மா வந்து இன்னுமே நீங்க ஈகோ பேஸ்ல நீங்க செயல்பட்டாலும், உங்களுடைய இது வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுது. இப்போ வந்து சோல்மேட்ஸ பார்த்துட்டு அந்த அந்த டைம்ல இருக்கும். அப்புறம் அவங்கள விட்டு நீங்க வந்து பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து நின்றும். சரிங்களா? என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து சோல்மேட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்கப்பா என்னைய. சரிங்களா? நல்லா கம்ஃபோர்ட்டா வச்சுக்கிறாரு. அதான் நான் சொன்னேன்ல, சோல்மேட் வந்து ரொம்ப கம்ஃபோர்ட்டா வச்சுப்பாங்க. நல்லா புரிஞ்சுப்பாங்க உங்கள. சரிங்களா? ஸோ அவங்கட்ட வந்து எமோஷனலா ஒரு வார்ம்த் வந்து கிரியேட் ஆகும். என்னன்னா ஒரு அன்பு வந்து அவங்க அந்த எமோஷனல் அன்பு கூட அவங்கட்ட வந்து கிடைக்கும். அந்த ஃபுல்ஃபில்மென்ட் வந்து சோல்மேட்ஸ்ல வந்து நெறைய இருக்கும். அந்த வார்ம்த் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த காரணமா வந்து இருக்கலாம். ஆனால் ட்வின் ஃப்ளேம்ல வந்து டக்குன்னு வந்து வரும். அதுக்கப்புறம் அவங்க இல்லாம இருக்கும்போதும் சரிங்களா? அவங்க தூரத்தில் இருந்தாலும், ஏதாவது ஒரு ட்ரிகர் உங்களுக்கு வரும்போது, அந்த ஆன்மீக இழுப்பு வந்து வரும். இது வந்து எப்படின்னா, எமோஷனல் இழுப்பு கிடையாது. இது வந்து ஆன்மீக இழுப்பு. ஏன் அப்படின்னா, இதயத்துல உள்ள எனர்ஜி காரணமாக இது வந்து இயங்கும் உங்களுக்கு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோல்மேட்ட பொறுத்தவர ஹார்ட் சக்ரா அப்படிங்கிறது சோல்மேட்டோ, ட்வின் ஃப்ளேமோ யாருடைய ரொம்ப இதா இருக்கிறீங்களோ, எல்லாமே லவ் பாண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து நிக்கும். இவங்க வந்து இதயத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வரும். ஆனால் ட்வின் ஃப்ளேம்ல மட்டும் இந்த ஹார்ட் பீட் பால்பிட்டேஷன்ஸ் வர்றது என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்காக வந்து உங்களுக்கு வந்து வரும். சரி ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? சரிங்களா? என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, உங்க ஆன்மா வந்து விழிப்படையுது. சரிங்களா? அடையாளம் காண்ரும். உங்க ட்வின்ன வந்து நீங்க பார்த்த உடனே ஒரு விதமான உணர்வு எழும்போதே என்ன நடக்குது அப்டின்னா, உங்க ஆன்மா வந்து விழிக்க தொடங்கிருது. அடையாளம் கண்டுருது. சரிங்களா? அவங்கள பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு இருக்கே, எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே, ரொம்ப இதா இருக்கேன்னு சொல்லிட்டு, இது வந்து சாதாரண ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து கிடையாது. இந்த ஆன்மாவின் பழைய நினைவுகள், அதுக்கப்புறம் டிவைன் கான்ட்ராக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, இவங்கள பார்த்தவொன்னே என்ன ஆகும்னா, அது வந்து செயல்பட வந்து தொடங்கிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஆழமான அர்த்தங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணரத் தொடங்கிருவோம் ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிரர் எஃபெக்ட் குடுக்கும். சரிங்களா? நம்ம நம்ம ட்வின் நம்மள மாரியே வந்து பிரதிபலிக்கிறான். இது வந்து 2 பேருக்குமே பொருந்தும்னு நான் சொல்லியிருக்கிறேன். பிரதிபலிக்கிறானோ, பிரதிபலிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய பலமா இருக்கட்டும், நம்மளுடைய அன்பா இருக்கட்டும், நம்மளோட ஆனந்தமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஷேடோ செல்ஃப் மாரி இருந்தாலும், நம்மளோட வூண்ட்ஸா இருக்கட்டும், இன்செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே அவர் மூலமா தான் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துருவோம். உணரும்போது தான் அது வந்து பெரும் வலியா வந்து உண்டு பண்ணுது. சரிங்களா? ஸோ அன்பு, பலம், ஆனந்தம்னா நார்மலா இருக்கும்போது, இந்த அன்ரிசால்வ்ட் ஏதாவது வூண்ட்ஸ் இருந்துச்சோ, இன்செக்யூரிட்டீஸா ஏதாவது ஃபீல் பண்றோமோ, கோபம், பயம் ஏதாவது வரும்போது தான் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வலி வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து ஆன்மீக வளர்ச்சிய வந்து தூண்டுது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்மிக் வந்து பியூரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். சரிங்களா? பழைய வாழ்க்கை அவங்கள பார்த்தோன்னே நம்மளுடைய பழைய கர்மாஸ் எல்லாம் மேல எழும்பும். எழும்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இத பார்த்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் இது இருக்கும். ஏன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நோக்கத்துக்காண்டி அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ, அவங்களுடைய அந்த அன்ரிசால்வ் கர்மாஸ் எல்லாமே அவங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருந்திருந்துன்னா, அவங்க வந்து அவங்க சேர்றது வந்து சாத்தியமே வந்து இருக்காது. ஸோ, இந்த படபடப்பு, ட்ரிகர், செப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து கார்மிக்க வந்து ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு அறிகுறிகளா வந்து இருக்கும். அப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும் குண்டலினி அவேக்னிங் சரிங்களா? இவங்கள பார்த்தோனே நம்மளோட குண்டலினிங் வந்து மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற குண்டலினி ஆற்றல் வந்து மேலே எழும்ப ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம எல்லாமே கண்டிருப்போம். அதாவது ஹீட் இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும். தேர்ட் ஐ விஷன்ஸ் வந்து நெறைய வந்து எடுக்கலாம். ஸோ இந்த குண்டலினி ஆற்றல் வந்து மேலே எழும்ப எழும்ப நம்மளுடைய காட் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மள அந்த கான்ஷியஸ நோக்கி வந்து நம்மள வந்து அது கொண்டு செல்ல இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்கண்டிஷனல் லவ்வ வந்து நம்ம வந்து லெசன்ஸ் எடுப்போம். சரிங்களா? இப்போ சோல்மேட்ட வந்து பெரும்பாலும் வந்து நிபந்தனைகள் தான் இருக்கும். சோல்மேட்ஸ்ட்ட வந்து பால்பிட்டேஷன்ஸ் இருந்தாலுமே, என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிபந்தனை இருக்கும். சரிங்களா? அதுல வந்து ஏதாவது ஒரு நிபந்தனைகள் வந்து இருக்கும். அதாவது கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் லவ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நிபந்தனைகளா இருக்கும். ஆனால் நம்ம ட்வின் ஃப்ளேம வந்து நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, என்ன தவறு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த அன்பு வந்து அணையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து டிவைன் மதர் லவ் அப்படின்னு சொல்றோம். டிவைன் யூனியன் மாதிரி ஒரு உணர்ச்சி. சரிங்களா? இதுதான் வந்து டிவைன் மதர் உடைய லவ் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து அன்பு ஆன்மீக வடிவமாக அது வந்து பெறுகிறது. ஸோ அன்கண்டிஷனல் லவ் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத இது மூலமா இந்த ஜேர்னி மூலமா நம்ம வந்து ரொம்ப வந்து கத்துப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைன் யூனியன். அதாவது ட்வின் ஃப்ளேம் பயணத்தில் நான் அடிக்கடி சொல்றதான் இன்னர் யூனியன் வந்து நம்மளுடைய மாஸ்குலினையும், ஃபெமினைன் எனர்ஜியும் வந்து சமநிலை அடையறதுக்கான ப்ராசஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகங்காரம் அதாவது ஈகோ வந்து கரையும். நம் ஹையர் செல்ஃபுடன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இணைவோம். அது லாஸ்ட்டா வந்து டிவைன் லவ் வந்து டிவைன் லவ்வாக இது வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து வெறுமன ஒரு காதல் கதை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அதையும் தாண்டி வந்து என்னலாம் இருக்கு பாருங்க. ஆன்மா வெளிப்படையுது. கர்மா வந்து பரிசுத்தம் அதாவது பியூரிஃபை ஆகுது. குண்டலினி வெளிப்படையுது. நிபந்தனை அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. டிவைன் யூனியன் இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது ஆண் சக்தி, பெண் சக்திய வந்து சமநிலைப்படுத்துற ப்ராசஸ் நடக்குது. இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ஆன்மீக மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக மாற்றத்தை உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மூலமா உங்களுக்கு உண்டாக்குகிற ஒரு ஒரு அறிகுறி. அது உண்டாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆனா சோல்மேட்ட பார்க்கும்போது நடந்தது அப்படின்னு சொல்றது, அவங்க ஒரு எமோஷனல்ஸ் பாண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான். இப்போ டக்குன்னு ஒரு கோபம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கோபம் வருது உங்களுக்கு. இல்ல ஒரு ஏதாவது வலி இருக்குது, ஒரு காயம் இருக்குது, வூண்ட்ஸ் வந்து நீங்க கிளியர் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா டக்குன்னு வந்து மேல எழும்பும். ஆனா திருப்பி திருப்பி அவங்க வந்து ஏதாவது ஒரு இத வந்து அவங்க ட்ரிகர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம வந்து வெளிய வந்து என்ன பண்ணுவோம், நான் ட்ரிகர் பண்ணா, நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஈகோ பேஸ்ல வந்து இருந்துக்குவோம். ஆனால் 2, 3 நாள் கழிச்சுனாலும் சரி, இல்ல 1 மந்த் கழிச்சுனாலும் சரி, அந்த ஈகோவில் அந்த கோபத்தை காட்டினாலும், அந்த சோல் பாண்ட் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஈகோல பேஸ்ட வந்து ரொம்ப கோவமா நீங்க வந்து காட்டினாலும், அதனால தான் இது வந்து 24/7 இந்த ஜர்னிய வந்து கட்டே பண்ண முடியாது. அதாவது எல்லாத்துக்குமே வந்து கட்டிங் மெத்தட்ஸ் குடுத்து, நம்ம எனர்ஜிய வந்து ஸ்டாப் பண்ணிரலாம். பட் ட்வின் ஃப்ளேமோட இத மட்டும் கட் குடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாண்ட வந்து கட் பண்ணவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் வந்து இந்த அதிகமா இருந்தாலும் அது சொன்னது தான் நானு. சரிங்களா? இவங்களுக்கு வந்து மாஸ்குலினுக்கு வந்து வேறு விதமா வந்து அது வந்து காட்டப்படும். ஸோ வெளிய வந்து அன்பு வந்து மறைக்கப்பட்டு அப்படி இருந்தாலும், ஆன்மீக ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலமா வந்து நம்மளோட இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மிரர் காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ மிரர் காட்டும்போது நம்ம வூண்ட்ஸ் வந்து இதுலருந்து வெளிய வருது. அதனால நம்ம வந்து அத எடுத்து வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இத கருதணும். ஏதோ ஒரு ஆன்மீக முன்னேற்றம் நம்மளுக்கு
குடுக்குறதாக ஒரு ப்ராசஸ் வந்து இது மூலமா வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ எனக்கெல்லாம் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலயே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா, அது வந்து அந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அபரிவிதமா வந்து இருக்கும். அதாவது நம்ம எப்படி நானா ஃபர்ஸ்ட்டு எனக்கு இது தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. 7 டூ 8 இயர்ஸாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து திடீர்னாப்ல வந்து நான் வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்கும்போது ரொம்ப படபடன்னு 7 இயர்ஸாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். படபடபடன்னு வந்துச்சு. நான் உடனே என்ன நெனச்சுட்டேன், நம்மளுக்கு ஏதோ பிரஷர் ஏதோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மயங்கியே விழுந்துருவோம் போல அப்படின்னு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்துச்சு. அப்ப நான் வந்து உடனே என்ன நெனச்சுட்டேன் அப்படின்னா, சரி வெயில்ல நடந்து வந்தனால நம்மளுக்கு இருக்கு. இல்லன்னா நம்மள ஹார்ட்ல அடைப்பு இருக்குமோ, இல்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரஷர் வந்துட்டோ இப்படின்னா நம்ம பலவாறு வந்து யோசித்தேன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போறேன். அப்போ வந்து வாராகி அம்மன் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே ஃபர்ஸ்ட்டு வாராகி அம்மன போய் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விறுவிறுன்னு சொல்லிட்டு ஓடுறேன் நானு. சுத்தி வரும்போது நான் போய் பார்க்க போறேன். பார்க்க போம்போது எனக்கு அதே மாதிரி எனக்கு வந்து வந்துச்சு. ஹார்ட் வந்து ரொம்ப லெவல் வந்து பீட் ஆச்சு எனக்கு. அப்பமும் நான் என்ன நெனச்சுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதே தான் நெனச்சுட்டேன் நானு. ஸோ வெயில்ல நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு மதியத்துக்கு மேல போனேன் நானு. ஸோ வெயில்ல வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு வேளை வந்து ஹார்ட்ல எதுவும் வியாதி இருக்குதோ என்னன்னு தெரியலையே! அது ரொம்ப நாளைக்கு அப்புறமும் இப்படி திருப்பியும் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சு வந்து விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா, தள்ளி இருந்தாலுமே சில நேரங்கள்ல இந்த பால்பிட்டேஷன்ஸ் வரும். எனக்கு வந்து சோல்மேட்ட பார்த்தாலுமே வந்து பால்பிட்டேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அது வந்து எமோஷனலா தான் நான் சொல்றேன்ல. அவங்க வந்து நல்லா கேர் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து நெறையா விஷயங்கள் வந்து செஞ்சு குடுப்பாங்க. ஸோ அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். சரிங்களா? ஸோ கார்மிக்ஸ் பார்த்தா தான் கார்மிக்ஸ்ல தான் வந்து அந்த பாண்ட்ஸ் நல்ல பாண்ட்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ ஆனா சோல்மேட்ஸ்ல வந்து பாண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வந்து அப்பவுமே கண்டுபிடிச்சுட்டேன். 1 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு அப்புறமே நான் இந்த ஜர்னிய பத்தி தெரிய ஆரம்பிக்கும்போது தான், இந்த ஜர்னிய பார்க்கும்போது தான், ஸோ இந்த மாரினா வந்து சிம்ப்டம்ஸ் வந்து இருக்கும் போல இந்த ஜர்னில வந்தா. அதனால தான் எனக்கு இப்படி எப்பமாவது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நான் வந்து அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணுவேன். அதாவது நான் வெயில்ல போனனால நடந்ததா? இல்ல நம்ம வெயிட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு நடந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். ஆனா நார்மலா நான் வந்து அதே விஷயத்தை சில நேரத்துக்கு அவ்ளோ கடுமையான வெயில்ல போனாலும் ஒண்ணுமே செய்யாது. எதுவுமே பண்ணாம இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அத திருப்பியும் வந்து வருடக்கணக்கு ஆனாலும் அந்த பால்பிட்டேஷன் சில நேரங்கள்ல வந்து வந்தது. ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பழைய வூண்ட்ஸ், கர்மாஸ் எல்லாமே வந்து நம்ம டிஎஃப் வந்து ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பால்பிட்டேஷன்ஸ் வந்து நடக்குது. சரிங்களா? இத நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகே. இது வந்து ஏதோ ஒரு பழைய கர்மாவுனுடைய வூண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல வந்து பயமா இருக்கலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு ரீசன் சரிங்களா? ஏதோ ஒரு ரீசன்காண்டி இருக்கும்போது, அது வந்து கோபமா வந்து வெளிப்படகும்போது, திருப்பி வந்து என்ன என்ன சொ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பால்பிட்டேஷன்ஸ் வந்து அதிகமா வந்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் அதாவது ஈகோ வந்து அதுக்கப்புறமும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரம் என்ன நினைச்சுப்போம், எதுக்குடா இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஈகோ வந்து டிசால்வ் ஆகுது. நீ வந்து என்னதான் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், "கோவமா இருக்கு, தயவுசெய்து வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அந்த சோல் லெவல் பாண்ட் வந்து உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பலவாட்டி வந்து அந்த சிக்னல் குடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய இன்டென்ஸான ஒரு எனர்ஜி. இது சாதாரண ஒரு இது வந்து கிடையாது. சரிங்களா? அந்த அந்த எனர்ஜிய வந்து அந்த இதயத்தில் வந்து எடுக்கும்போதுனால இருந்தாலும் சரி, ஒரு ஹை ஃப்ரீக்வென்சியோட இத பண்ணும்போது, சில விதமான இப்படி அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு வந்து தோணும். அது அப்பப்ப நடக்கும். அப்போ நீங்க வந்து அது ஈகோ வந்து டிசால்வ் ஆகுறதா நீங்க நெனச்சுட்டு, திரும்ப வந்து அந்த சோல் லெவல் கனெக்ஷன் தான் இது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து ஆழமா நீங்க வந்து போக, போக டீப்பா போக, போக இது வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? அ ஸோ அததான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ இந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் எல்லாருமே வந்து உணர்ந்திருப்பீங்க.
என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எந்த டைம்ல வந்து வந்தது, ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்ததுன்னா அப்படின்னா, உங்க ட்வின் ஃப்ளேம பார்த்தோனே குண்டலினி எழுச்சிக்காண்டி வருது அப்படின்னு அர்த்தம். திடீர்னாப்ல ஏதாவது அவங்க ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது மிரர் எஃபெக்ட்னால ஏதாவது ஒரு வூண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேஸ்குலினா இருந்தா அவங்களுக்கு வேற விதமா எமோஷனலாவோ ஏதோ ஒரு இத காட்டும். சரி இப்போ அப்போ நீங்க தெரியும் உங்களுக்கு ரொம்ப இருதயம் படபடன்னு ஆயிரும். நானா ஐய்யய்யோ! பட்டுன்னு போயிருமோ அப்படின்னு நெனச்ச காலங்கள்லாம் உண்டு. நான் டபக்குன்னு உடனே தண்ணி குடிப்பேன். ஏதோ ஃப்ரீயா இருக்கும். நான் தண்ணி குடிச்சாலும் எனக்கு அடங்காது. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பிரீத்த உள்ள அப்படியே நாஸ்ட்ரில் வழியா உள்ள நம்ம இழுத்து, அப்படியே மெல்லமா ஹார்ட்ல நெனஞ்சு அப்படியே ஒரு சைலன்ட்டா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ண மூடிட்டு, அப்படியே நீங்க ஒரு மெடிடேட் ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பால்பிடேஷன்ஸ் ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? அது கொஞ்ச நேரத்திலேயே நின்றும். நான் வாட்டர குடிச்சுட்டு, அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருவேன் நானு. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா போயிரும். ஸோ அதான் இன்னைக்கு டாபிக் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் வீட்ல நாங்க கொலு வச்சிருக்கிறோமா, கொஞ்சம் நெறைய பேர் அந்த அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. பட் நெறைய ஸ்பாம் காலும் வரனால திருப்பி எனக்கு எடுத்து அவங்கட்ட பேச முடியல. ஒரு இந்த மாசம் அடுத்த மாசம் 3ஆம் தேதிக்கு மேல ஃப்ரீ ஆயிருவேன். நான் அப்போ திருப்பி உங்களுக்கு கூப்பிடுறேன். அது மாரி நெறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நெறைய பேர் ஏன் வரல அப்படின்னு WhatsAppல கேட்டிருந்தாங்க. தேங்க் யூ. நான் சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அப்படி போயிடுச்சு. வீட்ல கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தி. அ ஓகே இதனால தான் இப்பவும் சரி நம்ம இப்படியே வாய்ஸ் ரெக்கார்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஆக்சுவலா இல்லன்னா போட்டிருக்க மாட்டேன். சரி வாய்ஸா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே தேங்க் யூ. நாளைக்கு பார்க்கலாம்.